எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது பக்கத்து மாநிலமான கேரளா நண்பர்கள் இன்றைக்கி ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நமது தமிழர் சார்பாக, நமது வீத்திரி தோழமைகள் யூடியூப் சேனல் சார்பாக ஓணம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கூடவே இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று முதல் நிறைய நபர்களுக்கு மைவித்ரேட்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஒயிட் பேஜாக வருது, எரர் அப்படின்ற மாதிரி வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை, நிறைய நபர்களுக்குமே இல்லை. ஆனாலும் நிறைய நபர்கள் இந்த மாதிரி மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. இது சார்ந்து நிறுவனத்துக்கிட்ட கேட்டதுக்கு நிறுவனத்துக்கிட்டேருந்து கிடைச்ச பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க் இந்த மாதிரி ஜியோ, பிஎஸ்என்எல், அதுக்கப்புறமா வோடாஃபோன் இந்த மாதிரியான நெட்வொர்க்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், இல்லது அவங்க நெட்வொர்க் இல்லாத ஒரு ஏரியாவில் இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுடைய செல்ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன் நிறையா இருக்கலாம், ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கலாம், அதனால் கூட இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் செல்லை ஒரு டைமு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் செல்ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எல்லா அப்ளிகேஷனும் ஒரு டைம் அப்டேட் பண்ணுங்கள். குரோம் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுங்கள். செல்லை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இப்படி பல வகையான சிஸ்டமெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒர்க் ஆகுது. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன அப்டேட் அப்பப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேக்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸிமம் பெரிய சிட்டிகளில், மாநகராட்சியில், டவுனுக்கு உள்ளார இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. வில்லேஜில் ரொம்ப தூரமாக இருக்காங்களா, எங்கேயோ ஒரு டவர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் பேஜாக வருது. அது அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் சரியாயிடும். நேற்றிருந்து கூட சில நபர்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த செயலை எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? யாரும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு நேற்றிருந்து இது வரைக்கும் நிறைய பேர் சொன்னதன் அடிப்படையில் நான் அப்பப்போ சொல்கிறப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், எனக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ நாம் இருக்கக்கூடிய இடங்களிலோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கிலையோ ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அது சரியாயிரும், ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. இன்றைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க 6 லாங்குவேஜில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ் செலக்ட் பண்ண நமது தமிழ் மக்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி மலையாளம், ஆங்கிலம், தெலுங்கு வந்தது. அதுக்கப்புறம் ஹிந்தி, மறுபடியும் இன்றைக்கி ஆங்கிலத்தில் எம்டி சார் சொல்லக்கூடிய அந்த ஸ்டார் கிரேடு ப்ரொமோஷன் பற்றிய வீடியோக்கெல்லாம் வந்தது. நிறைய நபர்கள் சார் நான் தமிழ் தான் எடுத்திருக்கேன், எனக்கு ஏன் இங்கிலீஷ் வருது, மலையாளம் வருது, ஹிந்தி வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இது இந்த 6 லாங்குவேஜும் எல்லா மக்களுக்கும் போகுதா, எல்லாத்துக்கும் ரன் ஆகுதா அப்படின்னு ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்காக வேண்டி டெய்லி காலையில் ஒவ்வொரு லாங்குவேஜை போடுறாங்க. இந்த 6 லாங்குவேஜும் போட்டு எல்லாம் ஓகே, எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. யாரெல்லாம் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த லாங்குவேஜ் வர மாதிரி, மற்றவங்களுக்கு வராத மாதிரி. அதனால் நான் தமிழ் தான் வச்சுருந்தேன், எனக்கு வரல, வேறு ஏதாச்சும் நான் போய் செட்டிங்ஸில் மாற்றணுமா, இல்லை தவறுதலாக ஏதாச்சும் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறுவனமாக பார்த்து போடக்கூடிய இந்த மெசேஜ் எல்லாமே காமனானது, எல்லாத்துக்கும் போய் சேருதா, ரன் ஆகுதான்றதுக்காக. அதனால் இந்த 6 லாங்குவேஜும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நாள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும்போது ஒரு முறை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஒரு முறைக்கு மேலே நீங்கள் 2வது டைமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சில கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணி தான் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சார்ந்து நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன். யாரும் போய் தவறுதலாக எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. இது வரைக்கும் எல்லாருமே தமிழ் தான் காமனாக கொடுத்துருப்போம். தமிழ் லாங்குவேஜ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் அந்த பக்கமே போகவே வேண்டாம். எனக்கு அதர் லாங்குவேஜ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் அந்த பக்கம் போங்க. விளையாட்டுத்தனமாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார், நான் பண்ணலை, பையன் பண்ணா, அம்மா பண்ணாங்க, தாத்தா பண்ணாங்கன்னு ஏதாச்சும் காரணம் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு அதர் லாங்குவேஜ் மாறிடுச்சுன்னா மறுபடியும் நிறுவனம் சொல்லக்கூடிய கட்டணத்தை செலுத்தி தான் நம்ம அதை மாற்றிக்க முடியும். அந்த மாதிரியான சிரமமான நிலைக்கு யாரும் போக வேண்டாம். நிறுவனம் சொன்னதுக்கப்புறமா அந்த அப்டேட்டை கொடுக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவித்ரேட்ஸில் அப்பப்போ சின்ன சின்ன எரர் கண்டிப்பாக வரும், போகும். ஏன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேர் சர்வர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும். கூட சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அப்பப்போ சின்ன சின்ன எரர் வரும், போகும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம்.
புதிய நபர்களுக்கு தான் நிறைய பேர் வந்து நான் நேற்று தான் சார் சிஎம் ஆனேன், போன வாரம் ஆனேன், ஏதாச்சும் திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட தேவை அவசியமே கிடையாது. நான் ஏன் இந்த மாதிரிலாம் மூடிட்டாங்களா செஞ்சுட்டாங்களான்னு ஓப்பனாக சொல்கிறேன்னா, இந்த நிறுவனத்தை பற்றி தெரியாத ஆட்களே வந்து வெளியில் தேவையில்லாத சொல்கிறாங்க இல்லையா? அதனால் நம்ம நல்ல நிறுவனத்தில் நல்ல ரன் ஆகிட்டு இருக்கிற நிறுவனத்தில் தான் போயிட்டுருக்குறோம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னால் தான் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இல்லைன்னா நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இவர், அந்த மாதிரியான சில கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. நிறுவனத்தில் நல்லது நடந்தால் நம்ம என்ன நடக்குது அதை சொல்ல போகிறோம். நிறுவனத்தில் ஒரு சாஃப்ட்வேர் பிரச்சனை அதை சொல்ல போகிறோம். வேறு ஏதாச்சும் குறைய அதை நம்ம சொல்லத்தான் போகிறோம். அதனால் எப்பயுமே நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது அப்படின்னு கிடையாது. என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ அதை தான் நம்ம நமது சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது நிறைய நபர்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நமது சேனல் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மைவித்ரேட்ஸ் போல் ஒரு நல்ல கம்பெனியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதிய நபர்கள் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்ரேட்ஸில் இணைத்து விடலாம். நல்ல ஒரு வாய்ப்பு. செல்ஃபோன் மூலிமா வருமானம் பெறுவதற்கு அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அப்படி தான் நம்மளுடைய இன்கம் இருக்கும். நம்ம செல்ஃபோனை எத்தனை விலைக்கு கொடுத்து வாங்கினாலும் அதுக்கு நம்ம செலவு தான் பண்ணுவோம். பவுச் போடுவோம், மேலே கிராச் கார்டை ஒட்டுவோம், பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டுவோம், மாதமான அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆனால் அது மூலிமா நம்மளுக்கு இன்கம் வாங்க முடியுமானா முடியாது. கடன் கூட வாங்கலாம், ஃபோனை வச்சு ஏதாச்சும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வாங்கலாம். ஆனால் இன்கம் வாங்க முடியாது. மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு இன்கம், அட்லீஸ்ட் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான இன்கம்னாலையும் மைவித்ரேட்ஸ்லேருந்து பெற முடியும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 நாளாக வந்து நிறைய நபர்களுக்கு என்னால் பதில் அளிக்கவே முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் கொஞ்சம் கீழே விழுந்து டேமேஜ் ஆயிடுச்சு. வேறு ஒரு செல்ஃபோனில் சிம்மெல்லாம் மாற்றி அதில் இருக்கிற காண்டாக்ட் எல்லாம் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது சம் எரர் வந்து எல்லாமே போயிடுச்சு. வெறும் நம்பர் மட்டும்தான் காமிக்குது. யார் நேம் என்னன்னு எனக்கு தெரில. 1, 2 காண்டாக்ட் இருந்தால் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 7500 காண்டாக்ட். ஸோ அதனால் யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ணி பேசவே முடியல. ஸோ அதை வந்து ரெக்கவரி பண்ணுறதுல ஒரு 2 நாள் போயிடுச்சு. அதனால் ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணிவிட்டேன். ஒரு 5000 காண்டாக்ட், மீதி ஒரு 2000 காண்டாக்ட் என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்குண்டான வேலைகள் செஞ்சுருக்கிறேன். 2 நாள் யாராச்சும் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணலாம், யாரும் தப்பாக நினச்சிக்காங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.